சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 26 மே 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரேடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நான் ஒரு அப்சைட் ட்ரேடு தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். பட் அது வந்து எனக்கு என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவலில் வந்து ஹிட் பண்ணிடுச்சு, ரிவர்சல் ஆகி. ஸோ எப்பயுமே ஒரு ட்ரேட் நான் எடுக்கிறது எனக்கு ஆப்போசிட்டாக போகுது, ரிவர்சல் ஆகுதுன்னா கண்டிப்பாக இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகவரி ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணி நான் பிரேக்கிங்லேயோ இல்லை ப்ராஃபிட்லேயும் முடிக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது போல் தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோடய டவுன் சைட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டதால இன்னொரு டவுன் சைட் ட்ரேடும் சைமில்டேனியஸாக நான் எடுத்துட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. 24,000 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 30 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போதைக்கு அந்த பொசிஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். 24,050 புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 26,800 வந்து லாஸ்ட்டில் தான் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் உடனே நான் ஒரு 30 லாட் வந்து 24,000 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு ஒரு 45,000க்கு மேலே வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஓவரால் பார்க்கும்போது என்ன தான் நான் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக போனாலும் என்னோடய ஸ்டாப் லாஸை ஹிட் ஆனாலும் எனக்கு வந்து அடுத்த எடுத்த ரிகவரி ட்ரேடில் எனக்கு இப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணலை. இன்னும் எனக்கு டைம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பொசிஷனை ஓப்பனில் தான் வச்சிருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் இது என்ன ஆச்சுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். காலையில் பார்த்தீங்கன்னா நான் அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். புட் ஆப்ஷன் தான் செல் பண்ணியிருந்தேன் ஒரு 18 லாட்டு. நான் ஏன் 18 லாட் நான் செல் பண்ணேன்னா என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 40,000. எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 40,000க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த ட்ரேடுக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 35. அப்போ 40,000 டிவைடட் பை 35 அது வந்து 1142ன்னு காட்டுது. அது வந்து லாட் சைஸ், நிஃப்டியோட லாட் சைஸை கன்வெர்ட் பண்ணோம்னா திரும்பவும் 65 டிவைடட் பை 65 கொடுத்தோன்னா 17.5 லாட் வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ அதனால் நான் ரவுண்டாக ஒரு 18 லாட் வந்து நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. அது என்ன தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவலில் வந்து ஹிட் பண்ணாலுமே நான் செல் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாக தான் ஆச்சு. நான் வச்சுருந்தேன் என்னோடய ஸ்பாட்டில் வந்து நான் வச்சுருந்தேன் என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவலில் வந்து அது டச் பண்ணும்போது எனக்கு வந்து 26,800 தான் எனக்கு அந்த டைம் லாஸ் காட்டுச்சு. அதனால நான் உடனே அப்போ நான் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதனால தான் எனக்கு 26,800 லாஸ் முடிஞ்சது. செல்லருக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் இதுதான். நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கமே போனால் கூட சம்டைம்ஸ் ஃபுல் லாஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த லாஸ்லேயும் வந்து கொஞ்சம் குறையும். நம்ம டைம் டேக்கே ஆகிறதுனால நம்மளுக்கு குறையும். அதனால 40,000 லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து நான் 26,800 தான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு வந்து நான் லாஸ் கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உடனே எனக்கு வந்து இன்னொரு ரிகவரி ட்ரேடுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதால உடனே நான் போயிட்டு ஒரு 30 லாட் வந்து இந்த 24,000 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணிக்கிட்டேன். அது ஏன் நான் 30 லாட் நான் செல் பண்ணேன்னா நான் இந்த ட்ரேடுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அக்யூரசி நல்லா இருக்குன்றதுனால என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப குட்டியாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வச்சேன். எனக்கு 20 பாயிண்ட்ஸ் தான் இந்த ட்ரேடுக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால் 40,000 தான் இந்த ட்ரேடுக்கும் என்னோடய ரிஸ்க் பர் ட்ரேடு டிவைடட் பை இந்த ட்ரேடுக்கான எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டேன். 20 பாயிண்ட் தான் வச்சேன். ஸோ அப்போ 2,000 காட்டுது. திரும்ப டிவைடட் பை லாட் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 65 கன்வெர்ட் பண்ணால் ஒரு 30 லாட் வந்து நான் தாராளமாக நான் செல் பண்ணலாம் இந்த ட்ரேடுக்கு. ஸோ அதனால தான் நான் இங்கே 30 லாட் நான் செல் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்டில் போட்டு வச்சிருக்கேன். இந்த ட்ரேட் எனக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே இதுக்கும் எனக்கு 40,000 தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகாது. ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் 30 லாட் எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நான் இப்போ தைரியமாக நான் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணி நான் உட்காந்து உங்கள்கிட்ட நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இந்த பொசிஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இன்றைக்கி இந்த ட்ரேடெல்லாம் வந்து இந்த அப்சைட் ட்ரேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ரிகவரி ட்ரேட் ஆகட்டும், இதெல்லாம் என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் எடுத்தேன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன் G1 அப்சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு அப்சைடு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். மோஸ்ட்லி எனக்கு ஒரு ட்ரேடு தான். நம்மளோட டைரெக்ஷனில் கரெக்டாக போயிடுச்சுன்னா டார்கெட் போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ப்ராஃபிட் பண்ணிவிட்டு முடிச்சிருவோம். சில சமயங்களில் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ரிவர்சல் திரும்பும். அப்போ திரும்பும்போது இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடும் சைமில்டேனியஸாக நான் எடுத்துருவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து பெரிய லாஸில் நான் முடிக்க மாட்டேன். ஒன்று பிரேக்கிங்கில் முடிப்பேன், இல்லை நல்ல ப்ராஃபிட்டில் முடிப்பேன், இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் முடிப்பேன், இல்லை சின்ன லாஸில் முடிப்பேன். அவ்வளோதான். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடும் நான் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கி. நான் இதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் வேணால் பாஸ்ட் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் காட்டுறேன் என்ன கான்செப்ட் வரும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன்ட்டு. ரெண்டமாக ஏதாவது ஒரு வருஷம் போகும், 2023 கூட போகலாம். இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி வந்து G1 வந்து அப்சைடில் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து ப்ராஃபிட்னா ஒரே ட்ரேடில் ப்ராஃபிட்டில் முடிச்சதெல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸ்டாப் லாஸ்னால் சம்டைம்ஸ் நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்சைட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அதை நம்ம ரிகவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் லாஸில் இருக்கும். அதனால் நான் ஸ்டாப் லாஸில் போகிறேன். அதில் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவர்டுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி நடந்த மாதிரி. இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 13/3/2023 இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே எனக்கு R1 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ உடனே நான் ஒரு அப்சைட் ட்ரேட் நான் இங்கே எடுத்துப்பேன். பட் அது வந்து சரியாக போகலை. உடனே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ரிவர்சல் ஆகும்போது நான் திரும்ப ஒரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து நான் ரிகவர் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ அதுதான் கான்செப்ட். முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் இந்த டேயில். இப்போ இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேட் தான், அதுக்கப்புறம் டவுன் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து நம்ம ரிகவர் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு, திரும்ப ஒரு டவுன் சைட் ட்ரேடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் ட்ரேடு, திரும்ப ஒரு டவுன் சைட் ட்ரேடு எடுத்து தான் அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிக்கணும். அது ஃபேவராக போச்சுன்னா அப்படியே கண்டினியூ ஆகி ட்ரெண்டு போயிடும். ஒரு வேளை ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுதுன்னா இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து நான் ரிகவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த டேலையும் ஒரு அப்சைட் ட்ரேடு காலையில், திரும்ப ஒரு டவுன் சைடு. பட் டவுன் சைடும் அப்படியே வந்து சைட் வேஸில் தான் கடைசியாக வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சமாக தான் இந்த இடத்துல வந்து ரிகவர் ஆகிருக்கும் நம்மளோட லாஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் இன்றைக்கான ட்ரேடை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எடுத்த டவுன் சைட் ட்ரேடு வந்து நல்லாவே நம்மளுக்கு ஃபேவராக தான் போயிட்டுருக்கு. நம்ம வேறு ஏதாவது ஒரு இயரில் போயிட்டு திரும்ப எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு பார்ப்போம். இது 2023. லாஸ்ட்டாக நம்ம 2025 கூட போயிட்டு பார்ப்போம். G1 போகிறேன், இதில் வந்து அப்சைடு போகிறேன், இதில் வந்து டைப் 1 போகிறேன், இதில் ஸ்டாப் லாஸில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு டேஸில் பார்த்தோன்னா இன்றைக்கான எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு மூவ், அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடு மூவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு மூவ் தான், அப்சைட் ட்ரேட் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருப்போம். திரும்ப டவுன் சைடு மூவ் இதில் தான் வந்து நம்ம அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்சைடு ட்ரேட் தான் எடுத்திருப்பேன். பட் அது சரியாக போகல, ரிவர்சல் ஆகுதுன்னு இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த டேலையும் அப்சைடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டவுன் சைடு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்து அதுக்கப்புறம் அது சரியாக போகல, ரிவர்சல் ஆகுதுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உடனே டவுன் சைட் ட்ரேட் எடுத்து இப்போ அது வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ 1:45 தான் ஆகுது. நான் மேக்ஸிமம் 2:45 வரைக்கும் ட்ரேட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து இதை நம்ம ப்ராஃபிட்டில் முடிச்சோமா இல்லை என்ன P&Lன்றதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் 2:15 ஆகுது. நான் எடுத்த என்னோடய டவுன் சைட் ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளோட டவுன் சைட் ட்ரேட் வந்து இன்றைக்கி நல்லாவே நம்மளுக்கு ஃபேவராக தான் மூவ் ஆச்சு. ஸோ எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்ததால் நான் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவதாக ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருந்தால 24,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தால ஒரு 30 லாட்டு. அதில் என்ன ப்ராஃபிட் இன்றைக்கி வந்துச்சுன்னா 73,320 வந்து அதில் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போ ஓவரால் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 26,800 லாஸ் பண்ணியிருக்கோம் அப்சைட் ட்ரேடு. அதுக்கப்புறம் டவுன் சைட் ட்ரேட் திரும்ப எடுத்ததில் வந்து ஒரு 73,000 மேலே வந்து ப்ராஃபிட் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 45,477 வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடோட அப்டேட்டு. ஆர்டர் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஆர்டர் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கான சார்ஜஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி என்ன சார்ஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 554 வந்து சார்ஜ் வந்திருக்கு. ஏன்னா நம்ம 2 ட்ரேட் எடுத்திருக்கோம், குவான்டிட்டிஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டதால் 554 வந்து இன்றைக்கி சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இது எப்படி நான் இதை இவ்வளோ கரெக்டாக நான் பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக நான் ஒரு 5 இயர்ஸோட எக்ஸாம்பிள் சார்ட் டேட்டா என்கிட்ட இருக்குது. கம்ப்ளீட்டாக நிஃப்டியோட சார்ட் டேட்டா ஒரு 1500 சார்ட்டுக்கு மேலே எடுத்து நான் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அது ஒன்றுமே ஓப்பன் எங்கே ஆகுது, அடுத்த மூவ் என்ன கொடுக்குது, அதையெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி அதெல்லாம் தனித்தனி பேர் வச்சு கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி இப்படிலாம் வந்து நான் கரெக்டாக டிசிப்ளினாக நான் ட்ரேட் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டாக என்னால் பண்ண முடியுது. மேக்ஸிமம் எனக்கு ஒரு ட்ரேடு தான் ஒரு நாளைக்கு. எப்போவாச்சும் இந்த மாதிரி ஒரு வேளை நம்ம ஃபஸ்ட் எடுக்கிற ட்ரேடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் திரும்பிச்சுன்னா திரும்ப இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு, ரிகவரி ட்ரேடு எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணி இல்லை நல்ல ப்ராஃபிட்டில் கூட இன்றைக்கி வந்த மாதிரி நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளான் வந்து நான் திரும்ப கரெக்டாக நான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதனால தான் என்னால் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.